மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆந்திரா மாநிலத்தை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பேசுவாங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக மைமம்மா செய்தியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தம்ல நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவை இருக்கோ தப்புனே அந்த வார்த்தையை கொண்டு சகோதரரை பேச வைக்கிறக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ராஜா. தப்புனே அவரை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. தப்புனே பிள்ளைகளுக்கு தேவைகள் பூரா சந்திக்கப்படணும். எந்தெந்த குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் தப்புனே பூர்த்தி செய்கிறக்கா, எல்லாம் மாறி போகிறக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த என்ன இரவு வேளையில் ஒரு மன சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்குறக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் விசேஷமாக உங்களுடைய மத்தியிலே கர்த்தரை என்னை நிறுத்தினார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய பிரயாணம் இன்றைக்கு சாயங்காலம் இருந்தது. கடந்த அண்ணன் பார்த்து சொன்னாங்க, எனக்கும் என்னுடைய ஆவியிலையும் உங்களோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே முடிந்த அளவுக்கு ஓடி எல்லா இடத்துலையும் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ உங்கள் மத்தியிலும் அந்த வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஏவுதல் இருந்தபடினால நான் என்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ராத்திரி 9 மணிக்கு மேலே என்னுடைய பிரயாணத்தை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய பிரயாணங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னுடைய இருதயத்தில் நான் பாரப்பட்டேன். இந்த செய்தி தேசம் முழுவதும் கேட்கப்பட வேண்டும் என்கிறது எங்களுடைய ஆவல். இதனால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகி இருக்கிற உங்களுக்குள்ளே இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது நம்முடைய வேத வார்த்தைகளை தான் நமக்கு தீர்க்க ஆயுசும் நீடித்த நாட்களும் சமாதானமும் சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது என்பதை நீதிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தெளிவாக இந்த நாளிலே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளை தேவன் எப்படி உண்டாக்கினார், நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம், இதைத்தான் இன்றைக்கு மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது ஆண்டவரே. தடையில்லாதபடி கிரியை செய்யும். உம்முடைய வார்த்தை விரும்புகிறது இந்த இடத்திலே நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்தையும் செவிகளையும் திறந்தருளும். பிரசங்கிக்கிற அடியானை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகவே இருக்க தேவன் தம்முடைய கிருபையை பெரிதாய் விளங்க செய்யும். சத்துருடைய எல்லா சதித்திட்டங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமையில் ஒன்றும் குறைந்து விடாதபடி உள்ளதை உள்ளபடியே எல்லாருடைய இருதயத்திலும் உம்முடைய வார்த்தை போய் சேர இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் ஆளுகை செய்து கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றாய் கவனியுங்கள். பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யார் ஒப்படைக்கணும் கணக்கு? சொல்லுங்க, யார் ஒப்படைக்கணும்?
நம்ம தான் கணக்கு ஒப்படைக்கணும். அப்போ தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினார், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், இதை தான் இன்றைக்கி மறுபடியும் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். இதுதான் அவருடைய ஆரம்பம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை உண்டாக்கி தன்னுடைய சாயலில் உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதமாகத்தான் இருக்க வேண்டும். அவனை படைச்சிட்டு திருப்பி வந்து பார்க்கிறார். 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. எப்படி இருந்தது? நன்றாய் இருந்தது. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவன் பூமியை பார்த்தார். அது சீர்கெட்டதாய் இருந்தது. எப்படி இருந்தது? சீர்கெட்டதாய் இருந்தது. என்ன ஆச்சு? எப்படி இருந்தது? நன்றாய் இருந்தது. எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் உண்டாக்கிட்டு விடலை, திருப்பி அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் மாத்திரமல்ல, நம்ம ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ திரும்பி வந்து பார்க்குறாரு. முதல்ல எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. இப்போ என்ன ஆயிட்டு? அடுத்த வசனம் அப்படி கண்டினியூ ஆசிங்க. அப்பொழுது தேவன் இல்லை 12 மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். யாருக்கு எடுத்துக்கிட்டா? நம்ம தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலவங்க சொல்லுவாங்க, அவனால தான் நான் கெட்டு போயிட்டேன், அவளால் தான் நான் கெட்டு போயிட்டேன். என் புருஷன் சரியாக இருந்தால் நான் நல்லா தான் இருந்திருப்பேன், என் பொண்டாட்டி சரியாக இருந்தால் நான் நல்லா தான் இருந்திருப்பேன். பக்கத்தில் உங்களுக்கு சொல்ல, யாரும் நம்மளை கெடுக்க வேண்டாம், நம்ம தான் நம்மளை கெடுத்துக்கிட்டு இருப்போம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. யாரும் நம்மளை, பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்கள், யாரும் நம்மளை கெடுக்க வேண்டாம், நம்மளை பைபிள் அப்படி தானே சொல்லுது. தேவன் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? இப்போ எப்படி இருக்கு? யார் கெடுத்துக்கிட்டா? எப்படி கெடுத்துக்கிட்டோம்? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். அவர் உண்டாக்கும் போது நல்லா தான் உண்டாக்குனாரு. தனக்கு உதவி வரும்படி அநேக தந்திரங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி தந்திரங்கள் எல்லாம் உண்டு பண்ணி ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார், இப்போ வந்து பார்க்குறாருன்னா எப்படி இருக்க போகிறோம். பூமியை உண்டாக்குனார், தன் சாயலில் மனிதனை உண்டாக்குனார். யார் என்ன கெடுத்துக்கிட்டாங்க? தங்கள் வழிகளை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த விசானத்தை தியானிக்கும் போது நீங்கள் எப்படி கெடுத்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை சரிப்படுத்திட்டோமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், தேவனுடைய நோக்கம் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். இதற்கு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார் ஆண்டவர். எதுக்கு நல்லதில்லை? அந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை கொடுப்பேன். அப்போ ஒரு குடும்பம் என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே சத்துரு வந்து அதை என்ன செய்கிறான்? அந்த திட்டத்தை கெடுத்து விடுகிறான். 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆபேல், இதனுடைய ஒரு பெரிய கொலை, ஒரு பெரிய பூமியின் மேல் சாபத்தை வருகிறது. 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சாயலை இழந்து விடுகிறார்கள். ஆதாமின் சாயல், அந்த பாவ சாயல் உள்ளே வந்து விடுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைக்கிறது. முழு உலகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இனி பூமி வந்து எப்படி இருந்தது? சீர்கெட்டதாக இருந்ததுனால மனிதன் தான் உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார்.
இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு வந்து மறுபடியும் இந்த நோவாவாவது கர்த்தருடைய வேலையை செய்து விடுவான்னு சொல்லி ஒரு 8 பேரை மாத்திரம் காப்பாற்றுகிறார். அவனும் என்ன செய்கிறார்? திராட்சை ரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். தன் குமாரன் கானானுக்கு சாபத்தை கொண்டு வருவதற்கு காரணமாகிவிட்டார். இப்போ ஆண்டவர் பார்க்குறார், முதலாக ஒரு மிஷனரியாக 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் ஆபிரகாமை நோக்கி, நன்றை கவனியுங்கள். இவர் எந்த சூழ்நிலையில் பழுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னவர்கள்? ஆதாமுக்கு அதைத்தான் சொல்லியிருப்பார், நோவாவுக்கும் அதைத்தான் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே இவருக்கு வந்து சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யார் சொல்றா? சொல்லுங்க, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆதாம ஆசீர்வதித்தார். இப்போ சொல்றாரு, இப்போ நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யார் சொன்னா? சொல்லுங்க, யார் சொன்னா? கர்த்தர் சொல்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கணும் சொல்றார். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம், இவனை பலிகி பெருகின்னு சொல்லல, அது பின்பாக ஒரு இடத்துல சொல்லுவாரு. இங்க என்ன சொல்றாரு? உனக்குள். ஏன்னா பலிகி பெருகிட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆதாமுடைய வம்ச வரலாறு பெருகிட்டாங்க, ஜனக்கூட்டங்கள் பெருகிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. 11ஆம் அதிகாரத்தில் தனக்கென்று ஒரு இதெல்லாம் பெரிய ஒரு இது இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள், உன்னை வச்சு தான் மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னார். இவர் போகிறார். மனிதனை தேவன் எப்படி உண்டாக்குனார் சொல்லுங்க? செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ என்ன செஞ்சுக்கிட்டாங்க? உபாய தந்திரங்களை வாசிச்சிருங்க. மறுபடியும் அதை மறந்துடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஆதாரமான ஒரு வசனம். வாசிங்க, பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உருண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. ஆபிரகாமை யார் அனுப்புறாரு? இப்போ இவர் பார்க்குறார், போகிறார். 11ஆவது வசனம், 12-11 ஆதியாமம். நல்ல கவனிங்க. அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். தந்திரம். என்னது? உபாய தந்திரம். தனக்கு உதவி வரும்படியாக பயம் வந்துட்டு, பயம் வந்த உடனே ஆண்டவர் சொல்லி தானே விட்டார். உன்னை சபிக்கிறவனை, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை சொல்லி தானே விட்டார். பயம். நமக்கும் பார்த்தீங்கன்னா பயம் வந்துட்டுனா இந்த உபாய தந்திரங்கள் வரும். எப்படி பேசினா எப்படி தப்பிக்கலாம்? பக்கத்தில் ஒன்றுங்க, ஆமாவா இல்லையா? காலையில் புருஷன்ட்ட என்ன பேசணும்னு நமக்கு தெரியும். வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்படி பேசணும்னு தெரியும். உபாய தந்திரங்கள் நம்ம வச்சுருப்போம். ஆபிரகாமே விடலைன்னா நம்மளை விட்டா வைக்கும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் போகிற தேசம் என்னென்று எபிரேயர் 11:8 ஒரு நேரம் வாசித்து தம்பி. ஆபிரகாமை சொல்லிட்டு சொல்லுவோம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் எப்படி செஞ்சான்? கீழ்ப்படிந்து. இப்போ என்ன வந்துட்டு? பயம் வந்த உடனே ஒரு தந்திரம். எப்போவுமே பாருங்கள், நான் இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போய் அலசி பார்க்கணும். நீங்கள் பண்ணுற எல்லா தந்திரமும் உங்களுக்கே கண்ணியாக மாறிடும்.
வேதத்தில். நான் அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் பண்ணுற தந்திரம் என்னாகும், உங்களுக்கே காரியம் சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்கும். இவருக்கும் காரியம் சக்ஸஸ் ஆகுது, ஆனால் அதுதான் இவருக்கு கண்ணி ஆகுது. வாசிங்களேன். இந்த வசனம் வாசிருங்க, அதை விட்டுருங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்துருங்க. 13வது வசனம். பிழைக்கும்படி உன்னை என் சகோதரி என்று உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். 14 ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். வேற வேலையே கிடையாது அந்த அரசாங்கத்தில். அந்த அம்மாவுடைய வயசு எத்தனை? அரசாங்கத்தில் பேசுகிறதுக்கு வேற, விவாதிக்கிறதுக்கு வேற. யாரை புகழ்கிறாங்க? அவன் உடனே ஆபிரகாம் சொல்லி, பார்த்தியா நான் கெஸ் பண்ணது சரியாயிட்டா இல்லையா, எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீ என்ன சொல்லிடு, நம்ம பாஷையில் சொன்னால் மச்சான்னு கூப்பிட்றாத, அண்ணன்னு கூப்பிடுங்க. தெலுங்கு பைபிளில் இருக்குது. செல்லிலுன்னு செப்போம். செல்லிலுன்னு செப்போம். செல்லுன்னா தங்கச்சி. தங்கச்சி எனக்கு, நான் உனக்கு அண்ணங்கிறதே சொல்லு அப்படின்னு. தந்திரம் என்ன, பயம். கொண்டுட்டா நினச்சிய, அவர் சொன்னார்ல உன்னை சபிக்கிறவனே சபிச்சிருவன்னு சொல்லியிருக்கார்ல. அப்போ இங்கே பாருங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இவன் போட்ட தந்திரம் என்ன ஆயிடுச்சு, கண்ணி ஆயிட்டு. என் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்கணும்ல, அனுப்புனது யார்? சர்வ வல்லவர் இல்லை. இப்போ நம்மளை ரட்சித்தது யார்? சர்வ வல்லவர் இல்லை. நம்ம உண்மையாக இருந்திருக்கணும்ல. இவர் என்ன செஞ்சார், தந்திரத்தை உள்ளே கொண்டு வந்தார். மனைவி எங்கே போயிட்டா? அரண்மனைக்கு போயிட்டா. இப்போ அவருக்கு அங்கேருந்து பரிசுகள் வருது. 16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இது கர்த்தர் கொடுத்ததா, தந்திரத்தில் வந்ததா? தந்திரத்துலேயும் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, தந்திரத்துலேயும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுன்னு நம்ம நினைக்க முடியாது. தந்திரம் பண்ண உடனே நம்ம நினைப்போம் கிடைச்சிட்டு, இன்னும் சிலர் காமிக்க கிடைக்கும். ஆனால் அதுவே நமக்கு என்ன ஆயிரும், கண்ணியாயிரும். கர்த்தர் சொல்லியிருக்கார்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நீ ஆசீர்வாதமாய். இவன் நினைச்சிட்டா நம்ம ட்ரிக்கு தாண்டா ஆசீர்வாதம். இன்றைக்கி ஊழியமும் அப்படி தான் இருக்குது, சபையும் அப்படி தான் இருக்குது, எங்களை போல் மிஷினரி ஸ்தாபனங்களும் அப்படி தான் இருக்குது. என்ன சொன்னால் காணிக்க கிடைக்கும். தந்திரம், தேவன் சொல்லாததை தந்திரமாக திணித்து சில காரியங்கள். ஆனால் இதனால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களான்னா இல்லை. ஆனால் வந்துடுது, தந்திரத்தில் என்ன வந்துடுது, நான் கேட்குறது, நான் போட்ட திட்டங்கள் எல்லாத்தின்படி எல்லாம் வந்துடுது. ஆனால் உபயோகம் இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போது இந்த இதை வெட்டுருவோம். இதை விட்டுட்டு இப்போ இவனுக்கு என்ன வந்துட்டு, பயம். பயத்தினால தான் இவன் என்ன செஞ்சிட்டான், பண்ணிட்டான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 15வது அதிகாரம் 1 வசனம். நல்ல கவனிங்க, கர்த்தரை பாருங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். ஏன்பா பயப்படுற? பயப்படாத. பயத்தில் தானே இப்படி செஞ்சிட்ட. ஆனால் அங்கே போய் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், பார்வோனை வாதிகள்னால் வாதிக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் இப்போ பயத்தின் அளப்பு தானப்பா செஞ்சுட்டேன், இனிமேல் பயப்படாத, நான் உனக்கு என்னவா இருக்கேன், கேடகம்னா என்ன, ஒரு ஊசி ஒடியும் குத்த முடியாது, சுற்றி நான் உனக்கு முன்னபாக என்ன இருக்கேன், கேடகமாக இருக்கேன். உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? இப்போ பயம் போயிட்டு ஆனாலும் தந்திரத்தை 16ஆம் அதிகாரம். இப்போ உடனே இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்களேன். இது கேட்ட உடனே 2வது வசனம். சாராய் ஆபிரகாமை இல்லை 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை. நம்மளே போலதான், நம்மளே
அவரும் சொல்கிறார், இப்போ பயத்தில் தானே தந்திரம் பண்ணிட்டேன், பயப்படாத, நான் உனக்கு என்ன தந்தீர், பிள்ளையா தந்தீர், நான் சும்மா இல்லைங்க இருக்கேன், என்ன தந்தீர் ஒன்று சொன்னால் ஒன்று. நம்ம அப்படியே இதே மாதிரி தான் இருப்போம். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம், ஆபிரகாம்கிட்ட இருந்தால் வந்திருக்கோம். அதனால் அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் நம்மளும். ஒன்று கொடுத்தா பயந்தானப்பா, நான் உனக்கு கேடகமாக இருக்கேன், மகா பெரிய பலனுமாக இருக்கேன். ஆமாம், பிள்ளையாக கொடுத்துருக்காரு. இந்த எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், 3வது வசனம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து. யார் சொன்னா கர்த்தருடைய சொல்லுங்க, யார் சொன்னா? கர்த்தர். கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா புலம்பாத, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை. யார் சுதந்திரவாளி? உன் கற்ப பிறப்பே. 16ஆம் அதிகாரம் 1-2. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். தெளிவு இருக்கு, நல்ல தெளிவு தான். யார் அடைச்சிருக்கா? கர்த்தர். என் அடிமை பெண்ணோட சேரும். தந்திரம். அவர் தான் சொல்லியிருக்கார்ல. அவர் என்ன சொன்னார்? இவன் உனக்கு சுதந்திரவாளி, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவன். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, மேதாவி, ரொம்ப மேதாவி. இவன் ஆபிரகாமையும் தாண்டி போயிட்டான். அவன் தந்திரம் பண்ணா, இப்போ இந்த அம்மா தந்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் கிடையாதுப்பா, உன் கற்பப்பிறப்பே உனக்கு. இவன் என்ன சொல்கிறா வாசிங்க. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். ஒருவேளை, நம்மளும் அப்படி தான். அது இல்லைன்னா இது, ஒருவேளை ஜெபம் பண்ணுவோம். புருஷன் தந்திரம் பண்ணால் பொண்டாட்டியும் தந்திரம் பண்ணுவான். எங்கேருந்து படிச்சுக்கிட்டா? எங்கேருந்து படிச்சுக்கிட்டா? அவன் தான் சொல்லி கொடுக்கான். என்னையே அத்தான்னு சொல்லிடாத, அண்ணன்னு சொல்லு. யார் சொல்லி கொடுத்தா? இப்போ அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை இப்படி இருக்கணும், என்னுடைய அன்னைக்கு அவங்க பண்ண தந்திரம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பிரச்சனையில் இருக்குது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். அன்னைக்கு அந்த அம்மா பண்ணின தந்திரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அன்னைக்கு அந்த அம்மா பண்ணின தந்திரம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரச்சனையில் இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, அம்மாமார்கள் சொல்லுங்க, நீங்கள் பண்ணின தந்திரம் உங்களோட முடியாது, உங்கள் சந்ததிகள் வரைக்கும் கஷ்டப்படும். மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்குனார்? செம்மையானவனாக உண்டாக்குனார். உபாய தந்திரம், சில உதவிகள் வரும் அப்படின்னு சொல்லி சில தந்திரங்கள்னால தான் அதே நமக்கு என்னவாயிருது? கண்ணி ஆயிடுது. இப்போ பார்க்குறோம், இந்த அம்மா தந்திரம் பண்ணாங்க. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, உனக்கு மகா இப்போ பயம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாரு? அதே வேலையை செய்கிறார். வாசிங்களேன், 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். எங்க அனுப்பிச்சான்? யார் பண்ண தந்திரம்? மறுபடியும் தந்திரத்தை விடல, மறுபடியும் தந்திரம் பண்ணா. மறுபடியும் எங்கே போயாச்சு? ஆளை அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 3வது வசனம் வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அவள் தொட்ட ஏன் தெரியுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை
உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தந்திரத்தில் தான் போனேன், ஆனாலும் அவர் அனுப்புனதுனால அதான் கிதியோன்ட்ட போய் சொல்லுவார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பவுல் சொல்லுவார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பக்கத்தில் கூட சொல்லுங்க, நான் உண்மை இல்லைன்னாலும் என் ஆண்டவர் உண்மை இல்லவர். என்ன சொல்லிட்டார் அபிமெலேக்கிட்ட? தொட்ட செத்த. ஆனால் இவன் தந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கான், இங்கே போய் அங்கே போய். இப்படி வேதத்திலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிப்பேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். முதல் வசனம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நயோதிலிருந்து ஓடி போய் யோனாத்தான் முன்பாக வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே. நல்ல கவனிங்க, 20ஆம் அதிகாரத்தில் தாவீதை கொல்லுவதற்கு சவுல் அலைகிறார். 31வது வசனம். என்னங்க? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும், பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். சவுல் தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறார். 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். ராஜா சொன்னாரா? சவுல் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்காரு? தாவீதை தந்திரம். ஏன் தந்திரம்? பசி. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றார். தந்திரம். எப்படியாவது அவங்கள்ட்ட இருக்கிறது பசி, பிடுங்கிடணும். தந்திரம். தேவன் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, அதெல்லாம் மறந்துட்டு. இப்போ தாவீதுக்கு என்ன இருக்கு? பசி. பொய் சொல்கிறாங்க. போய் ஆசாரியன்ட்ட பொய் சொல்லி அந்த அப்பத்தை வாங்கிடுறான். அடுத்து அவளை 8வது வசனம். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். உண்மையா பொய்யா? இவன் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா சொல்லுங்க. புரியலையோ? ராஜா தாவீதை கொல்லுவதற்கு 20ஆம் அதிகாரத்தில் தேடிக்கிட்டு இருக்காரு. இவன் ராஜா கைக்கு தப்பி ஓடி வர்றான். ஆசாரியனை பார்த்து நடுக்கத்தோடு போய் கேட்குறான், ஒத்தையில் வரீங்களே என்ன அப்படின்னு. இப்போ சொல்கிறான், ராஜா ஒரு காரியம் என்கிட்ட சொல்லியிருக்காது, அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. படைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட இப்போ ஏதாவது இருக்கா? ராஜா அவனுக்கு சொன்னாரா காரியம்? ராஜா எதுக்கு தேடிக்கிட்டு இருக்காரு? தாவீதை. ஏன்னா இவன் என்ன சொல்கிறான்? ராஜா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. பொய் சொன்னானா உண்மை சொன்னானா? பக்கத்தில் கூட சொல்லுங்கள், பாதி பேர் புரியலைங்கிறார். அவர் தாவீது பொய் சொன்னார், தந்திரமாக சொல்கிறார். தன் வயிற்றை நிறைக்கிறதுக்காக இங்கே ஏதாவது இருக்கான்னு பொய் சொல்லி வாங்கிட்டார், அப்பத்தை வாங்கிட்டார். இப்போ அங்கே போய் சொல்கிறார், ராஜாவினுடைய காரியம் அவசரமானபடினால் நான் ஈட்டியோ எதையோ எடுத்துகிட்டு வரல, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு சொல்கிறார், அதுக்கு ஆசாரியன் பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அதை
அதற்கு நிகர் அது எனக்கு உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா? சொல்லுங்க, சத்தமாக கேட்கல. பொய் சொல்லிட்டான். ராஜா ஒன்றுமே சொல்லலை. ராஜா கொல்ல தேடுறான். இவன் ஆசாரியன்ட்ட வந்து என்ன செஞ்சிட்டான்? பொய் சொல்லி அப்பத்தையும் வாங்கிக்கிட்டான், கத்தியையும் என்ன செஞ்சுக்கிட்டான்? அந்த பெரிய கோலியாத்தினுடைய பட்டயத்தையும் வாங்கிக்கிட்டான்னு சொல்கிறான். அதற்கு நிகர் இல்லை அப்படின்னு அந்த பட்டயத்தை வாங்கிட்டான். நீங்களும் நல்லா யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தந்திரமாக சில காரியத்தை நம்ம செய்வோம், அது வாய்க்கவே வாய்க்காது. நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம கடன் வாங்குறதுக்கே ஒரு தந்திரம் வச்சு தான் வாங்குவோம். வட்டி கட்ட முடியாமல் கடைசியில் கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்ம வாங்குகிற முறையே தவறாக இருக்குது. நாமளே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவன் மனிதனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். அவனை உண்டாக்கும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது தான் தேவனுடைய வார்த்தை. இந்த உபாய தந்திரங்களை நம்ம கலந்துக்கிட்டனால இங்கே பார்க்குறோம். இவன் என்ன செஞ்சிட்டான்? பட்டயத்தை வாங்கினா. நடந்த நிலைமை என்னன்னு பாருங்கள். பட்டயத்தை வாங்கிக்கிட்டான். வாங்கின உடனே அங்கே 13வது வசனம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக 12வது வசனம், இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. கையில் என்ன இருக்கு? பெரிய பட்டயம், கோலியாத்தினுடைய பட்டயம். அதற்கு நிகரில்லை. பொய் சொன்னான், தந்திரத்தினால் வாங்கிக்கிட்டான். ஆனால் அந்த பட்டயத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியலை. அங்கே போய் என்ன செய்கிறான் பாருங்க, 13வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டு ஒரு வீரன் நடிக்கிறாங்க. போய் என்ன செய்றான்? உயிருக்கு பயந்து பட்டயம் இருக்கு. தன் தந்திரத்தினாலே வாங்கின பட்டயம் வேலை செய்யாது. பக்கத்தில் மட்டும் சொல்லுங்கள். தந்திரத்தினால பொய் சொல்லி எது வாங்கினாலும் அது வாய்க்காது. நடிக்க தான் செய்யணும். என்ன செய்யணும்? ராஜா என்ன செய்கிறார்? தாவீது பெரிய வீரன், கோலியாத்தை கொண்டவர். சவுலுக்கு 1000, தாவீதுக்கு பாடல் பாடினாங்களா இல்லையா? எப்படி பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, 16,000ன்னு பாடினாங்க. ஆனால் பாட்டு கரெக்டு தான். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. வேதத்தின்படி பார்த்தா ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 1000 கொண்டுவாங்க. பாட்டில் மியூசிக் என்னென்னா, கார்டு சில நேரம் படிக்க முடியாது, அதனால் சில வார்த்தையை எடுத்துருவாங்க. அதை பாட்டாக படிக்கும்போது, அதனால் பாட்டில் தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. பெண்கள் என்ன செஞ்சாங்க? ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரையும் பாடியிருக்கணும். பாடியிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. காடு பிடிக்க முடியல, 2 அப்படிங்கிறதுக்கு காடு பிடிக்க முடியல. அதனால் சவுல் கொன்றது 1000. இன்றைக்கி நிறைய பாட்டை கேட்கும். பாட்டிலே பெரிய பிரச்சனைகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். அன்றைக்கி பெண்கள் பாடின பாட்டு தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை எதில் தான் வந்தது? வேதம் அப்படி தானே சொல்லுது. ஒருவன் 1000 பேரையும் 16,000 பேரையும் கொண்டுவாங்க. அந்த பாட்டு படித்தாங்க. எதை விட்டுட்டாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீதும் சேர்ந்து கொன்றது 16,000ன்னு படிச்சிருந்தா மியூசிக் கார்டு பிடிக்க முடியாதனால வந்த பிரச்சனை அது. அல்லேலூயா. அப்படி தானே? இங்கே பாருங்கள், தந்திரத்தை பாருங்கள். இவன் வாங்கிட்டான். கத்தி பிரயோஜனப்பட்டதா? ராஜாவுக்கு முன்பாக என்ன? சங்கீதம் 34 வாசிங்க. 34 மேலே உள்ளது வாசிங்க. தாவீது அகிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்போ கத்தி வச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை தான் 34வது சங்கீதத்தில் அவர் வந்து படிக்கிறார். வாசிங்க முதல் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்போ புத்தி வருது? அதுக்கப்புறம் அதில் நிறைய வசனங்கள். அந்த வசனத்தை வீட்டில் போய் 34வது சங்கீதத்தில் அவர் கத்தியை வச்சுட்டு நடிக்க வச்சார். நம்மளும் நிறைய இந்த மாதிரி தந்திரம் பண்ணி சாதிப்போமானால் வாழ்நாள் பூரா நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மனைவி கணவன்கிட்ட நடிக்கணும்,
கணவன் மனைவிட்ட நடிக்கணும். இது வேத வார்த்தை. மனைவி ஆபிரகாம் தந்திரம் பண்ணாங்க, சாராளும் தந்திரம் பண்ணாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நான் கடைசியாக அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வேதத்தில் தேடி பார்த்தேன், யாராவது தந்திரம் இல்லாத ஆட்கள் இருக்கார்களா அப்படின்னு பார்த்தேன். அவர் ஒரே ஒரு ஆளை தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அதே தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். நல்ல கவனிங்க. இப்ப அவ ஒரு செய்தியை கொடுத்து விடுறா தாவீதுக்கு. 5வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இன்னொருவனுடைய மனைவி ராஜா செஞ்ச காரியம், இப்போ அவள் கர்ப்பவதி ஆயிட்டான்னு செய்தி அனுப்புறா. உடனே அவர் 6வது வசனம். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். தந்திரம் எதுக்கு அனுப்புறாரு? நான் மாட்டிக்கிட கூடாது. நான் தந்திரம் யுத்தத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு இவனை வீட்டுக்கு இன்னைக்கு அனுப்பி வச்சுட்டா போதுன்ட்டு உடனே அவர் பாருங்க, உரியா அவன் இடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து யோவாப் சுகமாய் இருக்கிறானா? தந்திரத்தை பாருங்க. யோவாப் சுகமா இருக்கானா? அவன் பதில் சொல்றான், ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். உண்மையா விசாரித்தானா? இருதயத்தில் கபடத்தை வச்சு விசாரிச்சானா? ஆனால் இதே தாவீது தான் சொல்றார். சங்கீதம் 12:2 வாசிங்க. அது மேலே உள்ளதை வாசிச்சுட்டு வாசிங்க. யார் எழுதுன சங்கீதம்னு? கிண்ணறத்தில் வாசித்து ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கிண்ணறத்தில் வாசித்து ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 2வது வசனம் வாசிங்க. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள். இவர் என்ன பேசுறாரு? பொய் பேசுகிறார். இவர் என்ன பேசினார்? தாவீது உரியாவை கூப்பிட்டு, யோவாப் சுகமா இருக்கிறானா? யுத்தத்தின் செய்தி என்ன? ரொம்ப பட்சமாய் இவர் தான் சொல்றாரு, தன் தோழரோட பேசுகிறார்கள். யார் பேசுனா? சொல்லுங்க, என்ன இப்படி சொல்லுங்க. பிரசங்கிக்கிறவர் கூட பிரசங்கிக்கலாம், பொய்யும் பேசலாம். பக்கத்தில் கூட சொல்லுங்க. தாவீது அப்படி தானே சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்கிறாரு, தன் தோழரோட பொய் பேசுகிறார்கள். இங்கே உடனே இவனை வள வச்சு தந்துரும், யாருக்கும் தெரியாது. வாசிங்க. இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இவர் எத்தனை மனசோட பேசினார்? பேசுகிறாரா இல்லையா? வாசிங்க. இப்போ இங்கே வந்துருங்க 11ஆம் அதிகாரத்துக்கு. ஆள் அனுப்பி உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். பாத சுத்தி செய் என்றான். அவன் மேல அவ்வளோ அக்கறை. பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? உரியாவுக்கு ராஜா என்னைய கூப்பிட்டு விட்டார். நினச்சிருப்பாரா? நினைக்க மாட்டாரா? ஆனால் இவன் இருதயம் பூரா அவள் கர்ப்பவதி ஆயிட்டான். என் மேலே பழி விழுந்துடக்கூடாது, தந்திரம், நான் மாட்டிக்கிடக்கூடாது. என்ன பண்ண? வாசிங்க. உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்தில் இருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. நல்ல கவனிங்க. நமக்கும் ஏதாவது இடமடக்கம் வந்தால் நம்மளுக்கு உடனே சுதாரிச்சிடணும். இதெல்லாம் வேதத்தில் நமக்கு எச்சரிக்கை தான்.
என்ன அனுப்பப்பட்டது? அன்புனால அனுப்புனாரா? தந்திரம். வாசிங்க. ஆனாலும் ஊரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்து கொண்டிருந்தான். உடனே பார்க்க இவன் நம்மளை காட்டிலும் பெரிய ஆள் ஆயிட்டான், நீதிமான் ஆயிட்டான். 13வது வசனம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து ராஜ போஜனம் பண்ணுவதற்கு அழைக்கிறான். தன்னுடைய மேசையில் உட்கார வைக்கிறான். அவனை வெறிக்க பண்ணினான். என்ன செஞ்சான்? வெறிக்க பண்ணினான். நான் தப்பிக்கிடணும், அவனுக்கு என்னத்தையாவது கொடுத்தனாலும் இது பண்ணும், வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். இப்போ அடுத்த ஒரு தந்திரம், இனி பிரயோஜனம் இல்லை. 14வது வசனம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். ஒரு நல்ல போர் வீரன். அவன் கேட்கான், என் கூட இருக்கவங்களாம் யுத்தத்தில் இருக்கும்போது நான் வீட்டில் போய் சுகமாக இருக்க முடியுமா? ஒரு நேர்மையான ஒரு ஆள், உண்மையுள்ளவன், தன்னை காட்டிலும் தன்னோடு கூட இருக்கிறவர்களை நேசித்தவன் உரியா. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரனை கொலை செய்ய துணிகிறான். என்னது? தந்திரம். 15வது வசனம். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அவன் என்ன பாவம் அண்ணா? தந்திரம். நான் எப்படியாவது வாழணும், நான் எப்படியாவது தப்பிக்கொள்ளணும். அவனுடைய திட்டத்தின்படியே என்ன செஞ்சதுன்னா நடந்தது. தனக்கு மனைவியாக்கி கொண்டான். தேசம் முழுவதும் பார்க்கிறது போல அவனுடைய பிள்ளை. இந்த காரியம் எப்படி இருந்தது? 27வது வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. எப்படி இருந்தது? அவர் மறுபடியும் வந்து பார்ப்பார். பூமியை பார்க்கும்போது எப்படி இருந்தது? முதலாவது நன்றாக இருந்தது, சீர்கெட்டதாயிற்று. மாம்சமான யாவரும் தங்களுடைய வழிகளை இப்போ நம்மளை பார்ப்பார். ஏன்னா அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் நம்மளை குறித்து கணக்கு கேட்பார். நம்ம எப்படி கணக்கு கொடுக்க போகிறோம்? நம்ம பண்ணின எல்லா தந்திரங்களும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கு வந்து கணக்கு கேட்டால் நம்ம என்ன கணக்கு கொடுக்க போகிறோம்? ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். இந்த தந்திரம் ஆபிரகாமிலிருந்து வரிசையாக ஒவ்வொருவரையாக படிச்சுக்கிட்டு வருது. இதாவது தந்திரம், அதே தந்திரம் தான் இன்றைக்கி நம்மளும். ஏதாவது ஒரு காரியம், ஆமாம் இப்படி தான் பேசணும், இப்படி தான் இது பண்ணணும். ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். எப்படி உண்டாயிருக்குமா? நல்ல கவனிங்க. இது உண்டு, இது இல்லை. இப்படி தான் நம்ம பேசி பழகணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. ஏன்னா நீங்கள் நியாய தீர்ப்பில் நீங்களும் கணக்கு கொடுக்கணும், நானும் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? விட்டுருவாரா அவர்? ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. உங்களை தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவனுக்கு நம்ம குறித்து தேவனுக்கு கணக்கு வாசிங்க. இப்படி இருக்க நான் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஏன் நம்ம கணக்கு கொடுக்கணும்? நம்ம எல்லாரும் தன்னை குறித்து யார்கிட்ட கேட்பாரு? உங்களை பற்றி உங்ககிட்ட தான் கேட்பார். கணக்கு
ஒப்புவிக்கணும். கணக்கு ஒப்புவிக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக என்னை அப்படி ஒரு தூண்டினார். அதனால தான் என்னுடைய பிரயாணத்தையே நான் என்ன செஞ்சிட்டேன்னா மாற்றி போட்டுட்டேன். சரி நைட்டு போயிடுவோம் அன்றைக்கி இதனாலன்னு சொல்லி என்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ராத்திரி என்னுடைய பிரயாணத்தை வச்சுக்கிட்டேன். இல்லை இன்றைக்கி சாயங்காலமே நான் போகணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? செம்மையாக நம்ம ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். இங்கே பாருங்களேன், அந்த 12ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த 11ஆம் அதிகாரம் கடைசியில் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். உங்களையும் அதே தாவீது தான் பட்டயத்தை கையில் வச்சு அந்த 34ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். இரவும் பகலும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நம்மளிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை, அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் அவன் தந்திரத்தால் சாதிச்சிடலான்னு நினச்சான். ஆனால் அங்கே நடந்த காரியங்கள் 11ஆவது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப. 10வது வசனம் வாசிச்சிருமா? இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி. அவன் சொல்றான், நீ இவ்வளவு தந்திரம் பண்ணல, யார் அசட்டை பண்ணிட்ட? கர்த்தர் சொல்ற, என்ன அசட்டை பண்ணிட்ட? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தந்திரத்திலையும் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டவரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அவரால் முடியுமா முடியாதா? உங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? செய்ய முடியுமா முடியாதா? முடியும். யதார்த்தமாக இருந்தால் போதும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். தேவனுடைய வார்த்தை இதுதான். வாசிங்களேன். எத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இவ்வளோ பெரிய சாபத்தை கொண்டு வர்றதுக்கு யார் காரணம்? பக்கத்து வீட்டுக்காரங்களா? யாரு? அவனே கொண்டு வந்துட்டான். தன்னுடைய சந்ததிக்கு பட்டயம் விலகாதபடிக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு தந்திரங்களும். ஆசாரியன் இடத்துல போய் தாவீது என்ன செஞ்சிட்டான்? பொய் சொல்லி பட்டயத்தை வாங்கிட்டு வந்துட்டான். அடுத்தாப்புல நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆசாரியனையும் சவுல் கொன்று போட்டான். ஏன்னா நீ தான் பட்டயத்தை. ஆனால் அவங்க யாருமே அறியாதவர்கள். இவனுடைய தந்திரம். உரியா மரணிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நம்ம நினைக்க யாரும் பார்க்கல, இது ஒரு தந்திரம் தானே, இதில் என்ன இருக்குது, இந்த ஒரு சின்ன இது தான், ஒரு சின்ன பொய் சொன்னால் போதும். ஆபிரகாம் அப்படி தான் நினச்சா. நீ சகோதரின்னு சொல்லு. அரண்மனையிலிருந்து வந்தது, ஆடு மாடு எல்லாம் வந்தது. உபயோகப்பட்டதா? பொண்டாட்டி அங்கே போயிட்டா அரண்மனைக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த நாளில் சுத்தமாய் நாம் இருப்பதற்கு தான் தேவன் விரும்புகிறார். அப்படி ஒரு மனிதனை நான் வேதத்திலிருந்து காண்பிக்கணுமானால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் காண்பிக்க முடியும். அவர்தான் மனிதனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது. மற்ற யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நல்ல கவனிங்க. என் சித்தத்தின்படி வாசிங்க. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எந்த சூழ்நிலையில் இவர் சொல்லுகிறார் என்றால் 15வது வசனத்தை வாசிங்க. நன்றா கவனிங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பிடிச்சிட்டு போய் ராஜாவாக்கணும்ட்டு இருக்காங்க. ராஜாவானா என்ன கிடைக்கும்? எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க. முன்னும் பின்னும் ஓடுவதற்கு ஆட்கள் இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துடைய ராஜாக்களும் ஒரு சல்யூட் அடித்து கூப்பிடுவாங்க. வேலை செய்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க. ஒரு ராஜான்னா ஒரு பெரிய மகிமை இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் சொல்கிறார், மனிதனாக வந்தனால சொல்கிறாரு, சரிதான் ராஜாவாக்குறதுக்கு மனசாக இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, ஏன் இஷ்டம் இல்லை, ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது, என்ன ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார்ல என்னை. வாசிங்க அந்த வசனத்தை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து. அப்போ அனுப்பினவருடைய சித்தம் என்ன? சிலுவையில் தொங்கணும்.
இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள், இங்கே என்ன இருக்குது? இந்த பக்கம் என்ன இருக்குது? ஜனங்கள் ராஜா வாக்குறதுக்கு வலுக்கட்டாயமாக இருக்கான். இந்த சூழ்நிலையில் நானாக இருந்தால் நான் என்ன நினச்சிருப்பேன்னா, ராஜாவாயிட வேண்டிதான். சிலுவையில் தொங்கிட்டு என்ன செய்ய முடியும்? அவ்வளோ பேரும் கேலி பண்ணுவான், துப்புவான், வஸ்திரத்தை கலட்டுறான், இவ்வளோ கஷ்டம் நான் பட வேண்டியதில்லை. ராஜாவாகி ஒவ்வொரு ஊராக அவ்வளோ படையும் கொண்டு போய் மனம் திரும்புறியா? மனம் திரும்புறியா வெட்டவா? என் மண்டை அப்படி தான் வேலை செய்யும். உங்கள் மண்டை எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இங்கே ராஜாவாக்க போகிறாங்கங்க. பிதாவின் சித்தம் எப்படி இருக்குது? சிலுவைக்கு போகணும். ராஜாவாக்க போகிறாங்க. வாசிங்களே, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் வஸ்திரங்களை கழற்றி, நல்ல வாலிப வயது, வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. அங்கே என்ன கிரீடம் கிடைச்சிருக்கும்? ராஜாவாக இருந்தால் எனக்கு என்ன கிரீடம் கிடைச்சிருக்கும்? பொற்கிரீடம் கிடைச்சிருக்கும். நான் அப்படி தான் இருப்பேன், பொற்கிரீடம் வச்சுருந்துருப்பேன். ஜேம்ஸ்ன்னு ஒரு மினிஸ்டராக வச்சுருந்துருப்பேன். டெய்லி படைகளை அனுப்பி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் 1000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்துருங்க. படைகளோடு போவேன். கொடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. இதுதான் ஏன் ஆலோசனை. ஆனால் அவர் பாருங்களேன், அவர் என்ன